ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் அலாட். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் மத்தேயு 28ஆம் அதிகாரம், அதாவது கடைசி சாப்டர் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, நம்ம தியானிக்கலாமா? அதுக்கு முன்னாடி மனப்பாட வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இன்னொரு முறை வாசிக்கலாமா? இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமாம் குட்டீஸ், ஏசப்பா நம்மளை விட்டு எங்கேயும் பிரிய மாட்டார். எத்தனை பயம், எத்தனை கவலை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் ஏசப்பா நம்ம கூடவே இருப்பார். அந்த நம்பிக்கையும் தைரியத்தோடு நம்ம வாழணும். சரியா குட்டீஸ்? யோசிப்போடு இருந்த ஏசப்பா நம்மளோடவும் இருக்கிறாரு. சரியா? யோசிப்பு சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு விற்கப்பட்ட போது கூட யோசிப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்கலை. தேவனையே நம்பி வாழ்ந்தார். அவர் கூடவே யார் இருந்தது? ஏசப்பா இருந்தார் இல்லையா? நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எதாவது கடைத்தெருவுக்கு நீங்கள் வெளியில் போனாலும், ஷாப்பிங்கோ இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கோ இல்லை வேறு எங்கே போனாலும் உங்கள் கூட யார் வராங்க? உங்கள் டேடி மம்மி வராங்கல்ல, அவங்க மட்டும் இல்லை, யார் கூடவும் இருக்கிறாங்க? ஏசப்பாவும் உங்களோடவே கூட இருக்கிறாரு. சரியா? ஓகே, இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நம்ம 3 காரியத்தை குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வசனம் 1-10 நம்ம வாசிக்கலாம். அதில் ஏசப்பா எப்படி உயிர்த்தெழுந்தாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறபோது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலீலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பார்த்தீங்களா குட்டீஸ்? அங்கே யார் உயிர்த்தெழுந்தது? ஏசப்பா தான் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க யார் போய் பார்த்தாங்க? கல்லறையில் மரியாளும் மகதலேன மரியாளும் கல்லறைக்கு சென்றாங்க. அப்போ தேவதூதர் சொன்னார், அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடி என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். பைபிளில் இதே மாதிரி லாசரு கூட அப்படித்தானே 4 நாள் நாறிடுச்சு இல்லையா? எப்படி எழுந்துக்க முடியும்? ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார் இல்லையா? நம்ம யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டு
நமக்காக ரத்தன சிந்த மீட்பர் அவர் இல்லையா? அவர் என்ன பண்ணார்? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். தேவ தூதர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். சரியா? அடுத்தது வசனம் 11. 2வது காரியத்தில் காவலர்களிடத்தில் பொய் சொல்கிறாங்க. 11லேருந்து 15 வரை நம்ம வாசிக்கலாமா? அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியரிடத்தில் அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பருடைய கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. என்ன குட்டீஸ், இதில் காவலர்கள் என்ன பண்ணுறாங்க? பொய் சொல்கிறாங்க. ஆசாரியர்கள் காவலர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? பணம் கொடுத்து சீடர்களுடைய உடலை என்ன பண்ண எடுத்து சென்றார்கள் என்ன பொய் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாவம் இல்லை? அதே மாதிரி தான் ஏவாளை கூட என்ன பண்ணாங்க? அந்த பாம்பு வஞ்சித்து பொய் சொல்ல வச்சு நம்ப வச்சு பாவத்துக்கு தள்ளப்பட்டால் யார்? ஏவாள். அதே மாதிரி தான் ஒரு மாணவன் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பித்துக்கொள்ள என்ன பண்ணுவான்? பொய் சொல்லுவான். நம்ம அப்படி இல்லாமல் நம்மளை யார் காண்கிறாங்க? ஏசப்பா காண்பிக்கிறான். நம்மளை காண்கிற தகப்பன் யார்? ஏசப்பா. அப்படின்னு ஒரு நினைப்பு உங்களுக்குள்ளே இருந்தால் பாவத்துக்குள்ளே உங்களால் போகவே முடியாது குட்டீஸ். சரியா? அடுத்தது 3வது காரியம், மகா பனிக்கட்டளை. அப்படின்னா என்னது? வசனம் 16லேருந்து 20 வரல நம்ம பார்க்கலாமா? 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ஒரு பெரிய கட்டளை சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. கலிலேயா வந்த உடனே சீஷர்களை பார்த்து இப்படி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன? நீங்கள் என்ன பண்ணுங்க? எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சீடர் ஆக்குங்க அப்படின்னு ஏசப்பா என்ன சொல்கிறாரு? எல்லா சீஷர்களுக்கும் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்க, நான் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இதுவே பைபிளில் இன்னொரு எக்ஸாம்பிள் யார்? யோனாவை என்ன சொன்னாங்க? நினிவே பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு, அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும்னு சொன்னோடனே யோனா கீழ்ப்படியாமல் வேறு இடத்துக்கு கடலுக்குள்ளே போனதுனால யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தார். அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ண பிறகு என்ன பண்ணார்? ஏசப்பா மீனின் வயிற்றிலிருந்து வெளியில் எடுத்து அவரை நினிவே பட்டணத்திற்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல கிருபை பாராட்டினார். அதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல செய்தியை எல்லாரிடத்துலையும் சொல்லணும். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவை குறித்து எல்லார்கிட்டேயும் சொல்லணும். அவருடைய அன்பை சொல்லணும், அவருடைய தியாகத்தை சொல்லணும். சரியா? அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சாட்சியை கூட மற்றவங்களுக்கு சொல்லணும். அவருக்கு சாட்சியாக இந்த பூமியில் நம்ம வாழணும். சரியா குட்டீஸ்? ஓகேவா? சரி, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா நம்மளோட இடைப்பட்டிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாமா?
அன்புள்ள தகப்பனே, இதோ நாங்கள் தியானித்த இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்கள் தொட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் உயிர்த்தெழுந்திருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. அப்பா, நீங்கள் இன்னும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிற தகப்பன் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜா. சகல நாட்களும் நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ராஜா, இதோ எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியிலையும் அப்பா தன் உண்மையை நிலைமை எல்லாம் விடாமல் உங்களுக்காக உத்தமமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க தகப்பனே. இந்த பூமிக்கு அவர்கள் அப்பா உம்மை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய தக்க பிள்ளைகளாய் வளர எழும்ப நீர் ஆசிர்வதிங்கப்பா. நீர் பலப்படுத்தி அவர்களை அப்பா வளர செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பு கரம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யோனா போல எல்லா பட்டணத்துக்கு அவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய கீழ்ப்படியாமல் எல்லாவற்றையும் மன்னிங்க அப்பா. ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். Praise Lord குட்டீஸ். ஓகே, God bless you. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.